ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளம் கேக் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு ரம்மில் நம்ம அன்னைக்கு ஊற வச்சோம் இல்லையா, அதில் நம்ம ப்ளம் கேக் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 kgக்கான அளவில் நான் சொல்கிறேன். நான் வந்து 2 kgக்கு தான் பண்ணுவேன், மொத்தமாக பண்ணுவேன். ஏன்னா என்னோட அவனுக்கு 2 kg மொத்தமாக பண்ணாதான் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 2 kg பண்ணணும். ஒவ்வொரு கேஜியாக பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால ஒரு லாஸ்ட் டிசம்பர்ல நான் ஊற போட்டது இருந்துச்சு. இப்போதைக்கு அதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கேன். போக போக தான் இப்போ ஊற போட்டதை நம்ம வந்து எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குங்க. முதல் வந்து கேரமல் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக 1 கிலோ கேக்குக்கு வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுக்கணும். இந்த சுகரை வந்து நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த சுகரோட கலர் சேஞ்ச் ஆகணும், கருகக்கூடாது. சேஞ்ச் ஆகி அந்த நுரை அப்படியே மேலே வரும். நான் அது ஒரு தனி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அது ரொம்ப முக்கியம். அடுத்து அது வந்து நுரைச்சி அந்த மாதிரி வர்றப்போ 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணீர் சேர்த்துக்கணும். சேர்த்து அது கொஞ்சம் கெட்டியாக அந்த சுகர் வந்து ஒரு தேன் மாதிரி பதம் வரும். அந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஊற போட்டு வச்சிருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து 1 கிலோவுக்கு வந்து 1.5 கப்பு, அதாவது நான் 250 ml கப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கப்புக்கு 1.5 கப்பு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஊறி நல்லா பதமா ரெடியா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்க 1 கிலோ கேக்கு செய்றீங்கன்னா 1/4 கப்பு நட்ஸ் போதும். இதுல இப்ப நீங்க வந்து பதாம் எல்லாம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நட்ஸையும் சேர்த்து நம்ம மிக்சடா தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும். அதுல இருந்து 1 கிலோவுக்கு 1/4 கப்பு, இப்ப 2 கிலோ அப்படிங்கிறப்ப வந்து 1/2 கப்பு நட்ஸ் போதும். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஊற போடுறப்பவும் இது கூடவும் நம்ம நட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆனா அது வந்து நல்லா ஊறி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியே நல்லா சாஃப்ட் ஆகி இருக்குமா, அதனால நம்ம தனியா இப்ப அதுல ட்ரை ஃப்ரூட்ஸ்ல தனியா வந்து நட்ஸ் நம்ம ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து அதாவது இந்த ப்ளம் கேக்கு சாப்பிட்றப்போ இடையிடையே கொஞ்சம் நட்ஸ் நமக்கு கடிக்கிறதுக்கு கிடைக்கும், அதனால சேர்த்துக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு, இப்போ 1 கிலோன்னா 1 டீஸ்பூன் போதும். மைதா மாவு போட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது எதனால மைதா மாவு போடுறோம் அப்படின்னா, இது வந்து அப்போதான் கொஞ்சம் என்ன சொல்ல அந்த மைதா மாவு அந்த நட்ஸ் கூட மிக்ஸ் ஆகி வர்றப்பதான் நமக்கு வந்து அந்த எல்லா லேயருக்கும் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அடியில போய் உரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஊறி இருக்கனால மோஸ்ட்லி வந்து உரையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மைதா மாவு கூட போட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஒவ்வொரு லேயருக்கும், அதாவது ஃபுல்லா நமக்கு அடிக்கிறப்போ ஒவ்வொரு கடியிலையும் நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நான் போட்டுக்கிற அளவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோமா. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மாவை வந்து ஜலிச்சு வச்சுக்கிறது. 1 கிலோவுக்கு 1.5 கப்பு மைதா மாவு, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வந்து தேவைப்படாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே வந்து அந்த லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் சேர்த்து மசாலா மிக்சடா வாங்கி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற போடுறோம் இல்லையா, அப்போ அதுலேயே வந்து இஞ்சி எல்லாம் அந்த சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கடைசியா வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 முறை நல்லா ஜலிச்சு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம இப்போ எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கேக்குக்கு 3/4 கப்பு எண்ணெய் வரணும். அதாவது நம்ம 1 கப்பு 250 ml கப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3/4 கப்பு எண்ணெய் வரணும். அந்த மாதிரி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே வந்து 1 கிலோ கேக்குக்கு 4 முட்டை, அது கூட ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அது கூடவே அந்த வெண்ணிலா எசன்ஸ் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மூடைக்கு வந்து 1 மூடை வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸும் கூடவே ரம் எசன்ஸ் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும் ரம் எசன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி இந்த மாதிரி நுரைச்சி வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிலோ கேக்குக்கு 1 கப்பு வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் 2 கிலோ கேக்கு செய்யறேன்னா அப்போ 2 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு, இது வந்து அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வரணும். பார்த்தா தெரியுதா, அந்த அளவுக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமல் இருக்கு இல்லையா, அந்த கேரமலை ஊற்றணும். கேரமல் வந்து கருகவே கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கேக்ல வந்து கசப்பாயிடும், அந்த கேக்கு சாப்பிடவே முடியாது.
நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவா கேரமல் ரெடி பண்றது போடுறேன், ஷார்ட்ஸ்ல போடுறேன். அப்ப நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்போ வந்து இந்த கேரமல் போட்டுட்டு 1 ஸ்பீட்ல போட்டு மறுபடியும் இதை பீட் பண்ணிக்கணும். இந்த கேரமல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 1 ஸ்பீட்ல தான் போட்டுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி 5 ஸ்பீட்ல போட்டு, என்னோட ஹேண்ட் மிக்சர் பாத்தீங்கன்னா 5 வரைக்கும் ஸ்பீட் இருக்கு. நான் அதுல 5ல போட்டிருந்தேன். உங்களோட ஹேண்ட் மிக்சர் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கோ அதுல போட்டு முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து இந்த கேரமல் சேர்க்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டுட்டு இந்த கேரமலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து இதையும் சேர்த்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் ஆகக்கூடாது, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். இதை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன், அப்போதான் அது கீழே விழாது, அதுலேயே இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுல வந்து முக்கியமான ஸ்டெப்பே எல்லாமே பக்கத்துலயே நம்ம எடுத்து வச்சுக்கிறதா. இது அது போகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே முடியாது. எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா எல்லா சைடும் அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மைதா மாவு நம்ம சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்ப தட்டினீங்கல்ல உடனே இது வந்து அடியில போய் உறைஞ்சிடும். இது வந்து அந்த மைதா மாவு சேர்த்துருக்கனால மேல கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உரைய ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை வந்து மேல வரைக்கும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஒரு 2-3 முறையா நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் ஆல்கஹால் மெத்தட் உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்றேன். இது ஆல்கஹால் மெத்தடு. ரெண்டுக்கும் ஈவனா ஒரே மாதிரி தான் வந்து அந்த கேரமல் ரெடி பண்ணணும். அது மட்டும் தனியா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டோமா, இப்போ அவனை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் அதை ப்ரீஹீட் பண்ண விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நான் வந்து நம்ம 1/2 கிலோக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெடி டு பேக் இந்த முறை வாங்கியிருக்கேன். அதுல வந்து 1/2 கிலோக்கு கொஞ்சம் அதிகமா ஊற்றணும். இப்போ ஒரு 500 கிராம் வேணும் அப்படின்னா ஒரு 530 550 வரைக்கும் ஊற்றலாம். அப்போதான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வெந்து வர்றப்போ 1/2 கிலோ வரும். கடைசியா வந்து எல்லாத்தையும் ஊத்திட்டு அதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், நட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அவன்ல வச்சு 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் அது போகும். இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க ஒரு ஸ்டிக் ஏதாவது வச்சு குத்தி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ப்ளம் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கொரியருக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லை இதை தவிர வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.